Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 19 part 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல கேப்டன் லெவி கிட்ட ஏதாச்சும் பண்ணுங்க கேப்டன், பின்னாடி ஃபீமேல் டைட்டன் ஃபாலோ பண்ணி வருது, ஆர்டர் மட்டும் கொடுங்க, நாங்க போய் சம்பவம் பண்ணிட்டு வரோம்னு எவ்வளவோ கெஞ்சுவாங்க. ஆனா காதை முடிக்கிங்கன்னு கன் எடுத்து மேல சுடுவான். ஏதோ ஸ்மோக் பாம்னு பார்த்தா அந்த கன்னுல இருந்து பயங்கரமா சத்தம் மட்டும் தான் வரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எமோஷனல் ஆக கூடாது. நம்ம ஸ்குவாடோட டியூட்டி என்ன, எரன் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட படாம அவனை கூட்டு போகணும். சோ நம்ம உயிரே போனாலும் இந்த மிஷனை எப்படியாச்சும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். சோ அதுக்கு என்ன பண்ணுமோ அதை யோசிங்க. சோ வழியில வர டைட்டன்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா நம்ம மிஷனை முடிக்க முடியாதுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். அதுலயே புரிஞ்சு போச்சு இவங்க சண்டை போட போறதுல குதிரையை வச்சு எப்படி தப்பிக்கணும்னு மட்டும் தான் இப்போதைக்கு யோசிக்கணும்னு. ஓகே கேப்டன் எல்லாம் வேகமா அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம பயலுக்கு ஒன்னும் புரியல, தப்பிச்சே நம்ம அப்படி எங்க தான் போறோம்னு. ஏன்னா ஆல்ரெடி அந்த டைட்டன் பாத்தீங்கன்னா இவங்க கிட்டக்க நெருங்கிருச்சு. ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் டீம் பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த டைம்ல பின்னாடியும் முன்னாடியும் சேர்த்து அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த டைட்டனை போட்டு தள்ளிடலாம். இல்லன்னா அவங்க செத்துருவாங்கன்னு எரன் பின்னாடி பார்த்து கத்திட்டு இருப்பானா, அவனை புடிச்சு திட்டுவாங்க, பின்னாடி ஏன்டா பாக்குற, முன்னாடி பார்த்து போடான்னு. ஏன்னா இவன் கான்சென்ட்ரேட் பண்ணாம பின்னாடியே பார்த்துட்டு இருந்தானா இவனால ஃபுல் ஸ்பீட்ல போக முடியாது. எவ்வளவு வேகமா முடியுதோ அவ்வளவு வேகமா போம்பாங்க. அவன் எனக்கு நீங்க பண்ற வேலை சுத்தமா புரியல, நம்ம தான் கேப்டன் லெவியோட டீம், நம்ம ஸ்டாப் பண்ணலனா வேற யார் இந்த டைட்டனை ஸ்டாப் பண்ணுவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அப்படியே மரத்தோட மரமா வச்சு ஒருத்தனை அடிச்சு சப்பும் பாருங்க. பாருங்க பாருங்க அடுத்தடுத்த ஒருத்தரா செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சா அதை தடுக்கலாம். இன்னுமே ஒருத்தர் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு, இப்ப கூட அவரை நம்மளால காப்பாத்த முடியும் அப்படின்னு கத்துன்னு கத்துவான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ நேரா முன்னாடி பார்த்து உன் பாட்டுக்கு போ, அதை நோட் பண்ணாதன்னா கண்ணுக்கு முன்னாடி செத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்தும் பார்க்காம இருக்க சொல்றீங்களா, காம்ரேட்ஸ் எல்லாம் சாகணுமா, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு எரனே இப்ப கடுப்பாயி கத்த ஆரம்பிச்சிட்டான். பெட்ரா என்ன சொல்லுவா, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, இது லான்ஸ் கார்பரல்ஸோட ஆர்டர், அதை ஒழுங்கா நீ ஒபே பண்ணுன்னு சொன்னா எதுக்காக நீங்க அவங்கள கை ஒண்ணுங்கிறீங்க, ஏன்னு கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்படி அவங்கள சாகடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி இப்படின்னு அவனோட சீனியர்ஸ் கிட்ட கூட அவன் விடுறதாவே இல்ல. மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். லான்ஸ் கார்பரல் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எகென்ஸ்டா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பண்ண கூடாது. நீ புது ஆளு, அதனால உனக்கு ஒண்ணும் புரியல, நாங்க எல்லாம் உன்னோட சீனியர்ஸ், இப்போதைக்கு நாங்க சொல்றத வாயை மூடிக்கிட்டு கேளு அப்படின்னு நம்ம பயலால அதுக்கு மேல பேச முடியல. அதுக்கப்புறம் தான் யோசிப்பான், ஆமா நான் எதுக்கு இவங்க கிட்ட போராடிட்டு இருக்கணும், என்னால டைட்டனா மாற முடியும், பேசாம நானே தனியா போய் சண்டை போடலாமே, எதுக்கு மத்தவங்க கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவன் டைட்டனா மாறிடலான்னு கையை கடிக்கிறதுக்காக போவான். உடனே பெட்ரா புடிச்சு திட்டுவா, என்ன எரன் பண்ணிட்டு இருக்க லூசா நீ, இப்ப இந்த மாதிரி டைம்ல நீ இதை பண்ணவே கூடாது, உன்னோட லைஃப் டேஞ்சர்ல இருக்குன்னா மட்டும்தான் நீ அதை பண்ணணும், எங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணிய மறந்துட்டியா, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படி இப்படின்னு பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவா. பட் லெவி இருந்துட்டு நீ பண்றது ஒன்னும் தப்பு இல்லப்பா, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு, உன்னை யாரும் தடுக்கல, எனக்கு ஒண்ணு மட்டும் கிளியர் ஆயிருச்சு, நீயும் ஒரு உண்மையான மான்ஸ்டர் தான், நம்ம என்னதான் அவனை தடுத்தாலும் அவனை லாக் பண்ணியே வச்சாலும் அவனோட மைண்ட் அதை சுத்தமா கேட்காது. எரனோட டெசிஷனுக்கும் நம்மளோட டெசிஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கேப் இருக்குது, எங்களை டிபெண்ட் பண்ணி நீ இருக்கணும்னு அவசியமே இல்ல, வேணும்னா உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணு, ஒண்ணு உன் இஷ்டத்துக்கு இருப்பின்னா இரு, இல்லன்னா சர்வே காப்ஸ்ல நாங்க சொல்றதை கேட்டுட்டு இரு, ஆனா நீ இப்ப எடுக்க போற டெசிஷன்ல ரெக்ரெட் பண்ணாம இருந்தீன்னா சரி, அதுலயே தெரிஞ்சு போச்சு, மூடிக்கிட்டு வான்னு அவன் இன்டைரக்டா சொல்றான்னு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ என்ன பெரிய பருப்பா, எங்களுக்கு தெரியாதா இறங்கி சண்டை போடுறதுக்கு அட்டாக் பண்றதுக்கு, சும்மாவா நாங்க ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்படி டீசெண்டா இன்டைரக்டா சொல்றான். சரின்ட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பான், இன்னுமே ரெண்டு பேரும் அந்த ஃபீமேல் டைட்டன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவரு வார்த்தையா அவங்க உயிரான்னு யோசிக்கும் போது அவங்க உயிர் தானே, அதனால இவன் மாறிடலான்னு கடிக்க போவான். மறுபடியும் பெட்ரா தடுத்து எங்க மேல நம்பிக்கை வை, இந்த மாதிரி பண்ணாதான்பா, ஏன்னா இப்ப மட்டும் இவன் டைட்டனா மாறிட்டான், அதுக்கப்புறம் டெஃபினட்டா எரனை எந்த சிச்சுவேஷன்லயும் இவங்க நம்பவே மாட்டாங்க, அதனாலதான் வேண்டாம்பா. அந்த டைம் கேப்டன் லெவி சொன்னது நம்ம எரனுக்கு ஞாபகம் வரும். அதாவது எரனு டைட்டனா மாறினானா அவனை தடுக்கக்கூடிய ஒரே வழி அவனை கொல்றது மட்டும்தான். ஆனா இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுல இவனை காயப்படுத்தலாம், கொல்ல தேவையில்லை. பட் அந்த மாதிரி பண்றதுக்கு ஏகப்பட்ட ஸ்கில் தேவை. அதாவது அவனோட கையை காலுன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிடுவானுங்க. என்னதான் அவனுக்கு பெயின் இருந்தாலும் திருப்பியும் லிசார்டு மாதிரி உனக்கு தான் எல்லாமே வளர்ந்துருமே, அப்புறம் என்னங்கிற மாதிரி சொல்லுவான். எரனுக்கே தெரியல எப்படி வளருது என்ன மேட்டர்னு, இப்படி பண்ணாம வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்பான். அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தோணுதுன்னா நீ தான் உன்னைய கண்ட்ரோல் பண்ணணும், ஏன்னா நம்ம எல்லாருமே இப்ப ஒன்னா இருக்க போறோம். அப்படி இருக்கும்போது நீ எங்களை கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்துக்கேன. சரி ஓகேம்பா. அந்த டைம் ஹாஞ்சி இருந்துட்டு நான் அப்ப அவனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுமான்னு கேட்பான். பட் இந்த மாதிரி டைம்ல அதை பண்றது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆச்சு, ஏன்னா பெரிய பெரிய பிளான் எல்லாம் போயிட்டு இருக்குது, இது எப்படி பாசிபிள்னு கேட்டா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க தான் கிளியர் பண்ணி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்கோட ரிஸ்கா இதையும் செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு எரனை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அவன் வெளியில இருந்து டைட்டனா மாறினாதான பஞ்சாயத்து, கண்ணா பின்னான்னு ஓடி எல்லாத்தையும்
எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவான். சோ ஒரு கிணத்துக்குள்ள இறக்கி விட்டுட்டு நாங்க சிக்னல் தரும்போது நீ டைட்டனா மாறிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவான். ஏன்னா இப்ப அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போனாலும் அந்த கிணத்துக்குள்ள இருந்து அவனால வெளியில வர முடியாது. சோ பஞ்சாயத்து இருக்காதுன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுப்பான். நம்ம பையலுக்குமே புரியுது, வெளியில இருந்தா தான் நம்மளால லெவி ஸ்குவாடுக்கு பிரச்சனை வரும், கிணத்துக்குள்ள தானே இருக்கேன், அதனால எந்த பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு கையை கடிப்பான். இவங்க பாத்தீங்கன்னா வெளியில டைட்டனா இவன் மாறுவான்னு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆயுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. என்ன ஆச்சு, நான் தான் சிக்னல் கொடுத்துட்டேனே, அவன் என்ன பாக்கலையா, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையானு போய் எட்டி பார்த்தா கை மொத்தத்தையும் கடின்னு கடிச்சு வச்சிருக்கான். கடைசி வரைக்கும் அவன் டைட்டனாவே மாறல. அதுக்கப்புறம் சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருவாங்கன்னு வைங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, எரனுக்கு எந்த காயம் பட்டாலும் அது உடனே ஆறிடும். ஆனா இந்த டைம் கைய பூரா கடிச்சு வச்சிருக்கான், கொஞ்சம் கூட ஆறல. இப்போ உன்னால டைட்டனா மாற முடியலன்னா அப்போ வால் மரியாவை கல்ல போட்டு அடைச்சதெல்லாம் என்ன கனவா? இப்போ இந்த மிஷன் நமக்கு வந்திருக்க ஒரு முக்கியமான ஆர்டர், ஏதாச்சும் சீக்கிரமா பண்ணிட்டு போவான். நம்ம பையலுமே என்னதான் பண்ண முடியும், நம்ம பையலும் ரொம்பவும் கவலைப்படுவானா. எல்லாருமே ஆளாளுக்கு வழக்கம் போல அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம பையன் ஷாக் ஆயிருவான், எப்படி இவங்க எல்லாம் இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்காங்கன்னு. நான் இப்ப டைட்டனா மாறலன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஓகே தானா, ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்பூன் எடுப்பான். அதை கூட எடுக்க முடியல, கையை அப்படி வலிக்குது. சரின்ட்டு கவலையோட கீழே விழுந்த ஸ்பூன் எடுக்க போவான். டப்புன்னு ஒரு வெடிக்கிற சவுண்ட் கேட்கும், எல்லாம் திருச்சிருவாங்க. என்னாச்சு என்ன வெடிப்புதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாயை பழந்துட்டு பாப்பாங்க. ஒரே புகை மூட்டம். புகைக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம பயலோட கையை மட்டும் டைட்டனா மாறி இருக்கும். ஐயோ என்னென்னமோ நடக்குது, நான் எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். எல்லாம் இவனை அட்டாக் பண்ண கொலவெறியோட நின்றுட்டு இருப்பாங்க. நல்லவேளை லெவி தான் தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்கன்னு. அவ்வளவு நேரம் நல்லபடியா பேசிட்டு இருந்தவங்க அவனை கொலை பண்ற அளவுக்கு வெறியோட அவனை லுக்கு விட்டுட்டு இருப்பாங்க. பயலுக்கு தூக்கி வாரி போடும், ஆத்தாடி இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வன்மத்தோட இருக்கானுங்களான்னு. சரி நம்ம பையன் ஏன் அப்படி மாறினா என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.